டிவிக்கு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பார்க்குறப்போ விஜய் பேசுனது ஒய் ப்ரோ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறபோது இந்த கடந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் களப்பணியில் 90% இறங்காதப்போ அவர் இந்த டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை பிஜேபி இல்லை யார் வேணாலும் அவர் விமர்சிக்கிறது ரொம்ப அளவுக்கு மீறி இருக்குது. அவர் கொள்கை ரீதியாக எதிரியை பார்க்குறதாகட்டும் இல்லை அவரோட அரசியல் எதிரியாக பார்க்குறதாகட்டும் ஒரு அரசியல் நாகரிகம் வச்சு பேச வேண்டாமா? அவர் இஷ்டத்துக்கு வார்த்தை வர்றதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டிவிகே தலைவர் இப்போ விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசுறது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒய் ப்ரோ அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கி களத்தில் எங்கள் கூட நில்லுங்க, எங்களுக்காக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆடியோ லான்ச்சில் ஒரு நடிகர் எப்படி எல்லாத்தையும் வசீகரிக்க பேசுகிறாங்களோ அது மாதிரி பேசுகிறாங்க. ஒரு அரசியல் பேச்சு மாதிரி இல்லை. நீங்கள் டிஎம்கே விமர்சிக்கிறீங்க கரெக்டு, நீங்கள் பிஜேபி விமர்சிக்கிறீங்க கரெக்டு, நீங்கள் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், அது தப்பு இல்லை. யார் மேலே வேணாலும் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அதே சமயம் அதில் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கா? நீங்களும் மற்ற ஒரு சில தலைவர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்ததோட நோக்கம் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் முதல் மாநாடு நடத்தும் போது உங்களுக்கு இருந்த அரசியல் தெளிவு இப்போ இருக்கா? நீங்கள் முதல் மாநாடில் அவ்வளவு தெளிவாக பேசுனீங்களே, இப்போது நீங்கள் இப்போ அப்போ இருந்த அந்த கருத்து தெளிவு இல்லை கொள்கை தெளிவு இல்லை அரசியல் தெளிவு நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக அரசியல் வந்தீங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா? இல்லை பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற அவரோட வியூக வகுப்புப்படி நீங்கள் இப்போ பேசுகிறேன் இல்லை போகிறேங்கிறபடி நீங்கள் சொல்ல வர கருத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக சொல்லணும் அப்படிங்கிறக்காக வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு தப்பாக இருக்கா? நீங்கள் பேசுகிறது எதுவுமே இப்போ தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இப்போ நாங்கள் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கு இப்போ அரசியல் வரலை. நீங்கள் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமாக பண்ணுறீங்கன்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் இப்படி ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிறது ஒரு பாசிசமும் இல்லை பாயாசமும் இல்லை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எல்லோரும் கை தட்டுவாங்க, எல்லோரும் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. நீங்களே ஹேஷ்டேக் டிவிக்கு அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது. அப்படி பண்ணும்போது இப்படி பேசினா கண்டிப்பாக எல்லோரும் கை தட்டுவாங்க, எல்லோரும் சிரிப்பாங்க, நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இது உங்களோட ரசிகர்களை நீங்கள் வாக்காளர்களாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? டிவிக்கு சைடுலேருந்து எல்லோரும் எங்களோட ரசிகர்கள் அப்படியே வாக்காளர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது தப்பு இல்லையா? உங்களோட ப்ரொஃபஷனல் நீங்கள் எப்படி வாக்காளர்களாக இல்லை தொண்டர்களாக மாற்ற முடியும்? நீங்கள் அரசியல் இறங்கி களத்தில் இறங்கி நீங்கள் வேலை செய்யும்போது உங்களோட ஈடுபாடை பார்த்து அதுக்காக வரவங்களையோ தொண்டர்கள் இப்போ உங்களோட ரசிகர்கள் உங்களுக்காக இப்போ தொண்டர்களாகவோ இல்லை வாக்காளர்களாக வரும்போது வர ஒரு எலெக்ஷனை நீங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமா? மக்களை மறந்துட்டீங்களா? இப்போ டிவிக்கே சார்பில் அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் பேசுனது எதுவுமே தப்பில்லை. ஆனால் அவர் பேசுனது இல்லை அவர் பண்ணினது எல்லாமே யாரோட ஏற்பாடு இல்லை என்னன்னு தெரியல. விஜய் அவர்கள் அப்படின்னா ஒரு அரசியல் நாகரிகமாக பேசுவார், மக்களுக்காக குரல் எழுப்புவார் அப்படின்னு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறப்போ இப்போ நீங்கள் பேசுனது என்ன ட்ரெண்ட் ஆனாலும் எத்தனை பேர் பார்த்தாலும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் டிவிக்கே அப்படிங்கிறத ட்ரெண்டே பண்ணி விட்டுருங்க. ஆனால் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான். டிவிக்கே விஜய் அவர்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்கிறோம். இப்படி நீங்கள் பண்ணுறது, இப்படி நீங்கள் விமர்சிக்கிறது தப்பு இல்லை. அந்த விமர்சிக்கும் விதம், வார்த்தை யூஸ் பண்ணுறது விஜய் அவர்கள் பேசுகிற மாதிரியே இல்லை. நீங்களும் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சில அரசியல்வாதிகள் மாதிரியே பேசிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இது ரொம்ப விரக்தியாக இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் காலத்தில் இறங்க நீங்கள் ஏன் மக்களோட நின்று போராட மாட்டேங்கிறீங்க? மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? இன்னும் ஒரு படம் நீங்கள் நடிச்சுட்டு இருக்கிறதுனால இல்லை ஏதாவது அந்த ஒர்க்குனால மக்களை சந்திக்கிறதுக்கு புறக்கணிக்கிறீங்களா? நீங்கள் வருங்கால முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து இறங்கி இப்போ ஒரு நடிகராக நீங்கள் தெரிகிறீங்க. நீங்கள் அரசியலில் எவ்வளோ தெளிவோடு வந்தீங்களோ இப்போ அந்த தெளிவு இல்லாத மாதிரி இருக்குது. நீங்களும் அடுத்தடுத்து ஆக்கப்பூர்வமாக களப்பணியில் செய்கிறத தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. வணக்கம்.